ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்க்ரீன் டிசைன்ஸ். அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டில் ஸ்க்ரீன்ஸ் எந்த மாதிரிலாம் நம்ம டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ வழக்கம் போல் என்னோடய ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ராஜெக்டோடதில் நான் ஏற்கனவே 2 ஃபார்ம் டிசைன் பண்ணியிருக்கேன். அதை 2 ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். மெனு ஃபார்ம்னு ஒன்று, ப்ராடக்ட் ஃபார்ம் ஒன்று. நான் டிசைன் பண்ணலை, க்ரியேட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு மெனு ஃபார்மை எப்படி நான் டிசைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஸோ எப்போவுமே மெனு ஃபார்ம் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் தான் இருக்கணும். ஓகே, ஃபுல் ஸ்க்ரீனில் வர வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து எவ்வளோ பெருசாக இழுக்கிறதுனாலும் இழுத்துக்கலாம். ஸோ மெனு ஃபார்மை நான் எவ்வளோ பெருசாக வச்சுக்கலாம். ஆனால் அது வந்து எவ்வளோ பெருசு வச்சாலும் இந்த அளவுக்கு தான் வரும். அது நம்ம எவ்வளோ பெருசு வச்சாலும் அது ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்க்ரீனுக்கு வந்து அடாப்ட் ஆகாது. ஒரு பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு தான் இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா அதில் வந்து நம்ம நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வியூ பண்ணி பார்ப்போம். அப்படி நம்ம ரிப்போர்ட்ஸ் வியூ பண்ணி பார்க்கும்போது பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஸ் வந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷனை கெடுத்து விடும். ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் ஃபுல் ஸ்க்ரீனில் பண்ணால் தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு லுக்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ப்ராஜெக்டோட ஸ்க்ரீனை வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனை இழுத்தா மட்டும் போதாது, அதோட விண்டோ ஸ்டேட்டுங்கிற ப்ராப்பர்ட்டியை மேக்ஸிமைஸில் வைக்கணும். ஸோ இது வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்போது நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறனால மேக்ஸிமைஸ் எனக்கு வந்து செட் ஆகாது. ஆனால் அதனால் நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் மாற்றிட்டீங்கனால ஆட்டோமேட்டிக்காக அது சரியாக போயிடும். நான் அதனால் இதை வந்து ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக இருக்கிற மாதிரி நான் காமிச்சிக்கிறேன். ஸ்க்ரீன் சைஸ் மாற மாட்டேங்குது. ஒன்ஸ் அகேன், ஏன்னா ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்க்ரீன் சைஸை மட்டும் மாற்ற முடியாது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒவ்வொரு டைம் மேக்ஸிமைஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, ஆனால் நீங்கள் வந்து விண்டோ ஸ்டேட்டுன்னு மாற்றிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கிரியேட் நியூவில் ப்ராடக்ட்டுங்கிற ஸ்க்ரீனை கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வருது. இப்போ நான் வந்து மெனு ஃபார்மை டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அதை டிசைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட் ஃபார்மை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மெனு ஃபார்ம் போய்க்கிறேன். மெனு ஃபார்மில் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு அட்ராக்டிவான ஒரு இமேஜ் நான் வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த இமேஜை நான் டிசைன் பண்ணுற போகிறேன் அப்படின்னா இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஜெக்ட் உண்டு சைடில். ஸோ பிக்சர் பாட்ஸ் அண்ட் இமேஜ் பாட்ஸ். ஸோ நான் பிக்சர் பாட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா பிக்சர் பாட்ஸ் வந்து இதில் நீங்கள் ஒரு இமேஜை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஸ்ட்ரெச் ஆகாதுன்னா என்ன அர்த்தம்னா இந்த இமேஜ் பாட்ஸை நீங்கள் இவ்வளோ பெருசாக எடுத்திங்கன்னா அந்த இமேஜ் என்ன சைஸில் இருக்கோ அந்த இமேஜ் சைஸ்லேயே தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த பிக்சர் பாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான இமேஜை சூஸ் பண்ணணும். ஆனால் இமேஜ் பாட்ஸ் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் என்ன சைஸில் இமேஜ் கொடுத்தாலும் அந்த இமேஜை இது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு, அதாவது நீங்கள் இந்த இமேஜ் பாட்ஸ் எவ்வளோ தூரம் ட்ராப் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இழுத்துக்கிற ஆப்ஷன் இந்த இமேஜ் பாட்ஸில் உண்டு. ஸோ அதனால தான் நம்ம பிக்சர் பாட்ஸ் யூஸ் பண்ணல, இமேஜ் பாட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டியில் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்ட்ரெச் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தாச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் எனேபிள் ஆயிரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் ஒரு டம்மி இமேஜ் அட்டாச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெச்சுங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து நான் ட்ரூ பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபால்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய டம்மி இமேஜ் வந்து இந்த இமேஜை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜை கொண்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்களா? ஸோ அந்த இமேஜை கொண்டு வந்தேன்னா அந்த இமேஜ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் இவ்வளோ தூரம் தான் ட்ராப் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த இமேஜ் பாக்ஸே பெருசாக மாறிடுச்சு. அப்போ அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி எனக்கு மாறக்கூடாது அப்படின்னா இப்போ நான் மறுபடியும் ஒரு தடவை அட்டாச் பண்ணுறேன். ஸோ டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை இமேஜ் பாக்ஸ் ட்ராப் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரெச் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துட்டு இப்போ போய் அந்த இமேஜை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா? ஸோ அந்த இமேஜ் வந்து எனக்கு என்ன சைஸில் இருக்கோ, அதாவது இமேஜ் பாட்ஸ் என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸ் தான் வரும். இப்போ இதை இழுத்திங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த இமேஜ் வந்து பெருசாகிடும். ஸோ எனக்கு இப்படி இருந்தால் தான் நம்ம சூஸ் பண்ணுறது, அதாவது ஏன்னா இதை வந்து ஃபியூச்சரில் கஸ்டமரே மாற்றிக்கலாங்கிற ஆப்ஷன்லாம் கொடுப்போம். அப்போ அவர்கிட்ட வந்து இந்த சைஸில் இந்த அளவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ எந்த ஒரு இமேஜை கொடுத்தாலும் அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்க்ரீனுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து யூஸ்ஃபுல் ஆயிரும். ஸோ அப்படி செட் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ரெச்சுங்கிற ப்ராப்பர்ட்டியை ட்ரூ பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து நடுவில் வருது. ஸோ நார்மலாக ரன் ஆனால் இப்படி தான் ரன் ஆகும். எனக்கு வந்து நடுவில் வருது. எனக்கு இப்படி வேண்டாம், எனக்கு வந்து இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இருந்தால் தான் அது வந்து எனக்கு ஒரு ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து மெனு ஃபார்மில் போயிட்டு ஸோ இந்த இமேஜோட ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன். பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ இந்த இமேஜோட இந்த இடத்துல, அதாவது டாப் பொசிஷன் 1320 இருக்குது. நான் இதை வந்து 200ன்னு மாற்றினேன் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் மேலே ஏறும். அதே மாதிரி இதோட லெஃப்ட் பொசிஷன் 1800 இருக்குது. அதை நான் 300ன்னு மாற்றினா இந்த சைடு நகரும். அதே மாதிரி இதோட வித்து பொசிஷன் 8175 இருக்குது. நான் வந்து அதை 10,000ன்னு சொல்லி மாற்றுறேன் அப்படின்னா அதோட வித்து, அதாவது
நீளம் வந்து கூடும். அதே மாதிரி ஹைட் வந்து 5295 இருக்குது. நான் வந்து இது ஒரு 7000 மாற்றினேன் அப்படின்னா கூடும். ஆனால் ஒரு டைமும் நான் வந்து இப்படி மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இதில் என்ன பிரச்சனை மெயினாக வரும் அப்படின்னா, எல்லாரும் ஒரே சைஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒருத்தங்க சின்ன மானிட்டர் வச்சுருப்பாங்க, ஒருத்தங்க பெரிய மானிட்டர் வச்சுருப்பாங்க. அப்போ அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி, ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிக்சர் வந்து தன்னைத்தானே அடாப்ட் பண்ணணும். அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்கும். அதை வந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி விண்டோ மூலமாக பண்ண முடியாது, கோடிங் மூலமாக தான் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் கோடிங் மூலமாக ஆப்ரேட் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னா, இந்த ஃபார்ம் எனக்கு வந்து லோட் ஆகும்போது, இப்போ நான் எனக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சிறுசாக வச்சுக்கிறேன். இந்த ஃபார்ம் எனக்கு லோட் ஆகும்போதுனா ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்டோட பேர் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டோட முதல் 2 எழுத்தோ 3 எழுத்தோ 4 எழுத்தோ டைப் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் உங்களோட ஆப்ஜெக்டோட பேர் இருக்கும். அந்த பேரை செலக்ட் பண்ணிட்டு ஒரு டேப் பட்டனை கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆயிரும். ஓகே, ஸோ டாட். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டோட நேமை இங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கோடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது அதோட பெட்டராக இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் டாப்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சிடுறேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் இங்கேருந்து எனக்கு ரன் ஆகணும் அப்படிங்கிறனால அந்த இமேஜ். அதுக்கடுத்து அதோட லெஃப்ட் பொசிஷனும் 0ன்னு வச்சிடுறேன். இப்போ அந்த இமேஜோட சைஸ் எங்கே இருக்குது, இப்போ நான் நடுவில் தூக்கி வைக்கிறேன். ஆனால் எனக்கு ரன் பண்ணும்போது அது கார்னரில், அதாவது நம்ம எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் சைஸ் வச்சாலும் அது ஒரு கார்னரில் போய் உட்காந்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் வித் இஸ் ஈக்குவல் டு screen.width. இந்த ஸ்க்ரீனுங்கிறது என்னோட கம்ப்யூட்டர் மானிட்டர் சைஸை குறிக்கும். அதே மாதிரி பேக்ரவுண்ட்.height இஸ் ஈக்குவல் டு screen.height. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அடாப்ட் ஆகுதா? ஸோ இப்போ நான் என்ன பிக்சர் வச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கோடிங் மூலமாக அந்த இமேஜோட சைஸை வந்து மாற்றிடும். ஸோ ஒரு மெனு ஃபார்ம் இப்படி நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த விண்டோ பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அட்ராக்டிவ் இமேஜ் வைக்கும்போது, இந்த இமேஜ் சிஸ்டம் இமேஜ்னால் அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை. ஸோ ஒரு அட்ராக்டிவ் இமேஜ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் ஆயிரும். இப்போ எனக்கு அடுத்து என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இந்த இமேஜை நான் ஒரு டைமும் நான் வந்து செலக்ட் பண்ணணும், அதை நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய என்னோடய கோடிங் ஸ்ட்ரக்சருக்கு என்னால் மாற்ற முடியாது. ஓகே, ஸோ இன் ஃபியூச்சரில் நான் அதை மாற்றுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே செட்டிங்ஸுங்கிறது மூலமாக நான் கொடுக்கணும். அப்படின்னா தான் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மெனு ஃப்ரேம் வந்து நான் டிசைன் பண்ணுறேன். மெனு ஃப்ரேம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இங்கேயே பாருங்கள், இது வந்து மெனு பார், இது வந்து மெனு ஃப்ரேம். அதாவது ஒரு சில முக்கியமான ஆப்ஷன்ஸை மட்டும் வெளியில் எடுத்து வச்சுருப்பாங்க. இது இப்போ உதாரணத்துக்கு வேர்டோ எக்ஸலோ பவர் பாயிண்ட் வச்சுன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பெருசாக கொடுத்துருப்பாங்க. நம்மளும் இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம், கொஞ்சம் பெருசாக. ஓகே, ஸோ இந்த மெனு ஃபார்ம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட பேர் வந்து மெனு ஃப்ரேம்னு வச்சுக்கிறேன். இதையும் கோடிங் மூலமாக தான் நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இதோட அவுட்லைன் இருக்கக்கூடாது, அதாவது பார்டர் லைன் இருக்கக்கூடாது. ஓகே, இதில் சிம்பிளாக சொல்லலாம், இதில் வந்து நான் ஐகான் செட் பண்ண போகிறேன். ஒரு சாம்பிள் டிசைனோட காமிக்கிறேன், இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு, ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் வரும். ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய மெனு ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஃபார்ம் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு கரெக்டாக அடாப்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம பண்ணுற ஸ்க்ரீன் டிசைன். அதாவது மெனுவில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய மெனு வந்து எப்போவுமே கண்ணுக்கு தெரியும், அதை எப்போனாலும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பிபி பர்ச்சேஸ் ரோல் பர்ச்சேஸ்ன்னு இருக்கேன், பார்ட்டிஸை கிளிக் பண்ண டேரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கான்செப்டுக்காக தான் ஒரு மெனு ஃப்ரேம் டிசைன் பண்ணுறோம். அதாவது ஒரு முக்கியமான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வைக்கிறோம். அதுக்கு தான் இந்த மெனு ஃப்ரேம் யூஸ் ஆகும். இந்த மெனு ஃப்ரேமும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்க்ரீனோட வித்துக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ அதனால் இதையும் நான் கோடிங் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அதாவது என்னோடய பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சதுக்கப்புறம் மெனு ஃப்ரேம் டாட் வித் இஸ் ஈக்குவல் டு ஸ்க்ரீன் டாட் வித். இதுக்கு வந்து நான் ஹைட் ப்ராப்பர்ட்டி செட் பண்ண தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னா, அதை நான் தேவையான அளவுக்கு இங்கேயே நான் வடிமாச்சிட்டேன். ஓகே, ஸோ அதே மாதிரி எனக்கு இப்போ வந்து பேக்ரவுண்ட் இமேஜோட டாப் பொசிஷன் வந்து எனக்கு மாறும். எதனால் அப்படின்னா, நமக்கு இந்த இமேஜ் சூஸ் பண்ணி தான் நமக்கு வித்தியாசம் தெரியாது. நான் ஒரு வேறு இமேஜ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட பிக்சரை வந்து மாற்றிக்கிறேன், மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன்.
எனக்கு வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பிக்சரில் நான் மேலே சம் எழுத்துக்கள் வச்சுருந்தேன், அது எல்லாம் எனக்கு தெரியலை. அப்போ நான் என்ன பண்ணணும்னா இமேஜ் வந்து அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இந்த இடத்துக்குள்ளே முடிகிற மாதிரி நான் வைக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இப்போயே எனக்கு நான் சொல்லிடுறேன், ஸ்டேட்டஸ் பார் தேவை. ஸ்டேட்டஸ் பாருங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஷார்ட்கட் கீஸ் வந்து அந்த ஸ்டேட்டஸ் பாரில் டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். ஒரு சாம்பிளுக்கு காமிக்கிறேன். இது வந்து எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே சேம் தான். அதாவது மேலே வந்து ஒரு மெனு ஃப்ரேம் இருக்கும், அந்த ஃப்ரேமில் முக்கியமான ஐகான்ஸ் இருக்கும். அந்த ஐகான்ஸை எப்போனாலும் அதை எந்த ஸ்க்ரீனில் இருந்தனாலும் ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கீழே வந்து அந்தந்த ஃபார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்கட் கீஸ், அதை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணால் சேவ் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் டிலீட் ப்ரெஸ் பண்ணால் டிலீட் பண்ணிக்கலாம். இது வந்து கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்க வந்து ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக இதை நம்ம கொடுக்குறோம். அப்போ ஸ்க்ரீன் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்குள்ளே தான் ரன் ஆகணும். ஓகே, அதாவது நான் டிசைன் பண்ணுற என்னோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது என்னோடய ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே இந்த சைஸுக்குள்ளே தான் ரன் ஆகணும். அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஜெக்ட்லாம் டிசைன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்க்ரீன் டிசைனுக்கே போகணும். ஸோ இப்போ நான் வந்து மெனு ஃபார்ம் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெனு ஃபார்மில் எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் பார் வைக்கணும். ஸ்டேட்டஸ் பார் வந்து இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி மூலமாக நம்மளால் வைக்க முடியாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் T கொடுக்கணும். கண்ட்ரோல் T வந்து எந்த இதோட ஷார்ட்கட் கீனா ப்ராஜெக்டில் காம்போனன்ட்ஸுங்கிறதுக்கான ஷார்ட்கட் கீ தான் Ctrl+T. ஸோ Ctrl+T கொடுக்கும்போது டிஃபால்ட்டாக நாம் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் தேவையான இன்னும் ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம இது மூலமாக, அதாவது இந்த காம்போனன்ட்ஸ் மூலமாக எடுத்துக்கலாம். என்னென்னது அப்படின்னா எம்மை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ADO டேட்டா கண்ட்ரோல் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து காமன் டயலாக் பாக்ஸ் ADO, அதுக்கடுத்து காமன் டயலாக் பாக்ஸ், அதுக்கடுத்து அந்த மைக்ரோசாஃப்டோடதில் லாஸ்ட் இதில் வந்தால் 6.0 6.0ன்னு 2 முடியும். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் காமன் கண்ட்ரோல் 6.0 6.0 அப்படிங்கிறது. இதை நான் கொடுத்துட்டு அப்ளை கொடுக்கும்போது எனக்கு இந்த இடத்துல எரர்ஸ் எதுவுமே வரக்கூடாது. அப்படி எரர்ஸ் வந்துச்சுன்னா மறுபடியும் ஏதாச்சும் ஒரு இதை டிக்கை எடுத்து விட்டுட்டு அப்ளை கொடுங்க, மறுபடியும் ஒரு தடவை டிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. அதாவது நான் இப்போ சொன்ன இந்த 4 ஆப்ஷனும் சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்கும்போது எந்த விதமான எரர்ஸும் வரக்கூடாது. அப்படி வராமல் இருந்துச்சுன்னா தான் நம்ம விசுவல் பேசிக் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்படி எரர் வருது, அதாவது ஆப்ஜெக்ட் லைப்ரரி நாட் அக்சஸ்டு அல்லது எரர் அக்சஸிங், எரர் அக்கரிங் அப்படிங்கிற மாதிரிலாம் சம் எரர்ஸ் வரும். எப்போ அப்படின்னா விசுவல் பேசிக் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணாத டயத்தில். அப்படி எரர் வந்துச்சுன்னா விசுவல் பேசிக்கை ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பாரை செலக்ட் பண்ணி நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நான் ட்ராப் பண்ணால் என் கணக்கு அந்த ஆப்ஜெக்ட் தெரியாது. ஏன்னா ஸ்டேட்டஸ் பாருங்கிறது கீழே ஆட்டோமேட்டிக்காக போய் இருக்கும், அந்த ஃபார்மில் கீழே இருக்கும். ஸோ இப்போ நான் வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பாரை தேவையான அளவுக்கு ஹைட்டும் வச்சுக்கிட்டேன். இப்போ நான் இதோட ப்ராப்பர்ட்டியை மாற்றுறேன். ப்ராப்பர்ட்டியை மாற்றுறது மூலமாக தான் இதில் கீழே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ பேனலுக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு பேனல் வந்து ஷார்ட்கட் கீஸ். ஓகே, ஸோ அதுக்கடுத்து இன்செர்ட் பேனல்னு கொடுக்குறேன். இன்செர்ட் பேனல் கொடுத்தா இன்னொரு பேனல் க்ரியேட் ஆயிரும். அதை வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் பேனல் வந்துடும். ஸோ CTRL+S இது வந்து சேவ் கொடுத்துட்டு அப்ளை. ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து ஃபாண்ட் செட் பண்ணணும். இந்த ஓவரால் ப்ராஜெக்டில் எந்த ஒரு லேபிள், எந்த ஒரு ஆப்ஜெக்ட், எந்த ஒரு இது டிஸ்பிளே பண்ணாலுமே ஃபாண்ட் வந்து டிஃபால்ட் ஃபாண்ட் வந்து கேலிபரி ரெகுலர் 12ங்கிறது தான் சைஸ். ஸோ இதுதான் நம்ம கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து இதோட எனக்கு இதை ஃபாண்ட்டை மாற்றினோடனே கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் ஷார்ட்கட் கீஸ் காலம் கரெக்டாக இருக்குது. அதோட அலைன்மெண்ட் வந்து சென்டரில் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து Ctrl+Sஓட அலைன்மெண்ட்டும் சென்டரில் பண்ணிக்கிறேன். ஆனால் அதோட வித்து வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால் 1600 வச்சுட்டு அப்ளை கொடுக்குறேன். ஸோ எனக்கு இப்போ இது ஓகே. அதேமாதிரி பிவல்ஸ் இதை வந்து ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ ஷார்ட்கட் கீஸ் இப்போ இருக்குது, Ctrl+S இப்போ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன் பிவல் வந்து எல்லா இதுக்குமே ரைஸ்டு அப்படிங்கிறது மூலமாக அதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டேட்டஸ் பார் க்ரியேட் பண்ணணும். நான் ஏற்கனவே ஸ்டேட்டஸ் பார் நான் நிறையா ப்ராஜெக்டில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஸ்டேட்டஸ் பாரை நான் எப்படி காப்பி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. வேற ஒரு ப்ராஜெக்டோட மெனு ஃபார்ம்குள்ளே போய்ட்டு கீழே போய்ட்டு செலக்ட் பண்ணி அதை காப்பி பண்ணுறேன். இங்கே போய்ட்டு செலக்ட் பண்ணி அதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். சிம்பிள். ஓகே, ஸோ ஆனால் இதை எப்படி டிசைன் பண்ணணுங்கிறத மட்டும் கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து ரன் பண்ணும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. இந்த இமேஜ் மட்டும் எனக்கு ப்ராப்பர் சைஸுக்கு எனக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜோட டாப் பொசிஷன் வந்து
மெனு ஃப்ரேம் டாட் ஹைட். மெனு ஃப்ரேமோட ஹைட் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்தை கழித்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா அந்த மேலே அந்த ஜெல்லிங்கிற அந்த எழுத்தெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருது. ஓகே, அதே மாதிரி டோட்டல் ஹைட், ஏன்னா இப்போ எனக்கு கீழே மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ டோட்டல் ஹைட் வந்து மைனஸ் மெனு ஃப்ரேம் டாட் ஹைட். ஸோ இப்படி வச்சிங்கன்னா தான் அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஃபுல் சைஸுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் தான் எனக்கு இமேஜ் அடாப்ட் ஆகணும், மேலே வந்து மறைஞ்சிடக்கூடாது. அப்படின்னா தான் இந்த எழுத்தெல்லாம் நான் வச்சுருக்கேன் அது ஆட்டோமேட்டிக்காக தெரியணும். அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தடில் கோடிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அதாவது டாப் பொசிஷன் வந்து மெனு ஃப்ரேம் டாட் ஹைட் யூஸ் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் வழக்கம் போல் தான், வித் வழக்கம் போல் தான். ஹைட் மட்டும் மொத்த ஸ்க்ரீன் ரேட்டில் மெனு ஃப்ரேமோட ஹைட்டை மட்டும் மைனஸ் பண்ணால் அப்போ எனக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் தான் அது கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மெனு ஃப்ரேமோட வித்தை வந்து ஸ்க்ரீன் டாட் வித்துக்கு நான் அடாப்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மெனு ஃபார்ம் எப்படி நான் வந்து டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. எனக்கு இந்த இடத்துல வைக்கக்கூடிய இந்த இமேஜஸ் எல்லாம் எது முக்கியங்கிறத ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வச்சுக்கிற போகிறேன். ஆனால் எனக்கு இப்போ இதுக்கு அடுத்து நான் பண்ண போகிற ஸ்க்ரீன் டிசைன் வந்து எனக்கு இந்த ஃப்ரேமை வச்சு தான் நான் டிசைன் பண்ண போகிறதுனால ஒரு எம்டி ஃப்ரேம் மட்டும் நான் இப்போவே அட்டாச் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு மெனு ஃபார்ம் டிசைன் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.